என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. சாரி சூர்யா, நான் என்னையே அறியாம உங்ககிட்ட தப்பா பேசிட்டல. நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் சூர்யா. ஆனா நான் ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னேன்னு எனக்கே தெரியல சூர்யா. எனக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு அந்த தலை ஓவரா வலிக்கிறதுனால எனக்கே என்ன பண்றேன்னு தெரியல சூர்யா. நான் என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது சூர்யா. அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல சூர்யா. இப்ப கூட நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சூர்யா. ஏன்னா நான் பேசின வார்த்தை எப்படி, நான் என்ன பேசினேன்னு எனக்கே தெரியல சூர்யா. அந்த இடத்துல எப்படி நடந்துகிட்ட என்ன பேசினேன் எனக்கு ஒண்ணுமே புரியல சூர்யா. என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல சூர்யா. ஓவரா தலைவலிக்கும் போது நானே என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. நான் அந்த இடத்துல உங்க மனசு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது சூர்யா. உங்க கூட பேசினா திரும்பி கோவப்பட்டுருவோன்னு சொல்லிதான் சூர்யா உங்க கூட பேசாம இருக்கேன். நானும் விலகி போயிட்டு தான் சூர்யா இருக்கேன். எங்கடா பேச ஆரம்பிச்சா எனக்கு தலைவலி வரும்போது ஏதாவது வார்த்தை விட்டுவனும் உங்க மனசு ஹர்ட் ஆகுமோன்னு சொல்லிதான் சூர்யா நான் உங்ககிட்ட பேசாம இருக்கேன். எனக்கு வாழவே பிடிக்கல சூர்யா. ஒரு பக்கம் ஒவ்வொரு தலைவலி, ஒரு பக்கம் உங்களை பத்தி யோசிக்கிறது என்னால முடியல சூர்யா. என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல சூர்யா. இந்த வாழ்க்கை இதுக்கு மேல சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன் சூர்யா. இதுக்கு மேல என்னால முடியல சூர்யா. என்னால என் தலைவலினாலேயே நம்ம உறவு பிரிஞ்சிருமோன்னு தோணுது சூர்யா. அதுக்கு நான் யோசிக்கிறது விலகி இருக்கிறது மட்டும்தான் சூர்யா. சண்டையாச்சும் குறைஞ்சு நம்ம மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் சூர்யா. நான் பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பல சூர்யா. தலைவலிச்சா நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது சூர்யா. அதனால நான் உங்க கூட பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது சூர்யா. ஹாய் அஞ்சலி. சே டார்லிங். தப்பா அஞ்சலின்னு கூப்பிட்டேன். என் டார்லிங்க டார்லிங் தானே கூப்பிடணும். ஹோய் டார்லிங், கேக்குதா? நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன் டார்லிங், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹோய் அஞ்சலி. சூர்யா இப்போ அது சூர்யா தானா? வருண்மா, சூர்யா கிடையாது. என்ன பண்றது, என் டார்லிங்க பார்க்க எகிரி குதிச்சு வர வேண்டியதாதான் இருக்கு. இன்னொரு டைம் அப்படி கூப்பிட்டேனா அவ்வளவுதான்டா, மரியாதையா வெளியில போயிரு. என்ன டார்லிங், என்ன பார்த்த உடனே கண்ணுல வர கண்ணீர்லாம் நின்றுச்சு. ஓ, அப்ப அந்த கண்ணீருக்கு மருந்து நான் தானா? எப்பவுமே எந்த டைம்ல கண்ணு முன்னாடி மட்டும் நான் அழுந்திரவே கூடாதுன்னு யோசிக்கிறேன்டா. அந்த கண்ணீருக்கு நீதான் மருந்துன்னு மட்டும் சொல்லிடாத. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னடா பண்ண என்ன? ஐயோ டார்லிங், நான் இப்போதான் பார்க்க வர. இத்தனை நாள் இந்த ஊர்லயே இல்ல டார்லிங். நீ ஏதோ பண்ணிருக்க, எனக்கு நல்லாவே தெரியுது. பக்கா ப்ராமிஸ் டார்லிங், இந்த ஊர்லயே இல்ல டார்லிங். நேத்துதான் டார்லிங் இந்த ஊருக்கு வந்த உடனே இத்தனை நாள பாக்கணும்னு சொல்லிதான் எகிரி குதிச்சலாம் வந்த டார்லிங். டேய் மரியாதையா வெளியில போயிரு. ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்க, இன்னும் கடுப்பேத்திட்டு இருக்காத போடா. பேசிட்டு கிளம்பிடுவார் டார்லிங். கிளம்புறியா? சூர்யாவை கூப்பிட்டு போடா. முடிஞ்சா கூப்பிட்டுதான் பாரு. மரியாதையா வெளியில போயிரு. ஐயோ டார்லிங், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, பேசிட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன். சரி என்ன சொல்லு? தயவு செஞ்சு டார்லிங்னு கூப்பிடாத. 5 நிமிஷத்துக்கு மேல ஒரு செகண்ட் நானா கூட நான் வெளியில துரத்தி விட்டுருவேன். 5 நிமிஷம் போதும். நான் இங்க இல்லாத போது உனக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனையே கேள்விப்பட்டேன். நீ பாத்தியா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிரிஞ்சுட்டியாமே சூர்யா விட்டு. உனக்கு எப்ப எந்த உதவி வேணும்னாலும் என்ன கேளு. எனக்கு ஒன்னும் உதவி தேவையே கிடையாது. ஐயோ டார்லிங், எந்த டைம் ஆனாலும் நீ என்ன கூப்பிடலாம். ஏன்னா உனக்காக நான் இருக்கேன் டார்லிங். நீ எனக்காக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. போடா. உனக்கு கொடுத்த 5 நிமிஷம் டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்பு. சரி இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனையா பிரிஞ்சிருக்கியா? அப்போ அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தயவு செஞ்சு வெளியில போடா. வெளியில போடான்னு சொன்னேன். சரி டார்லிங், நீயே வெளியில போன்னு சொல்லிட்டேன். சரி பாய். ஐ லவ் யூ டார்லிங். என்ன பதில் வர மாட்டேங்குது அங்க இருந்து? இந்த சைடுல இருந்து எப்போதுமே அந்த வார்த்தை உனக்காக வரவே வராதுடா. இப்போ சொல்ற நீயும் நானும் ஃப்ரெண்டா இருக்கலாம்னா இருக்கலாம். அதை விட்டுட்டு காதலியா வர சொன்னா நான் கண்டிப்பா வர மாட்டேன்டா. அப்புறம் வைஃபாவா டார்லிங்? செருப்பால அடிச்சாலும் அடிச்சிருவேன். வெளியில போயிரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதாடா? இவ்ளோ ஈஸியா ஏறி வரியே, யாராவது பார்த்தாங்கன்னா என்னதானே தப்பா சொல்லுவாங்க? பேசுற வாயை உடச்சு கையில கொடுத்துடலாம். அந்த பேசுறதுக்கு காரணமே நீதானடா. நீ மட்டும் வராம இருந்தா எதுக்குடா அந்த பேச்சு எனக்கு? என்ன டார்லிங், என்ன பத்தி இப்படி சொல்லிட்ட? இப்போ சொல்ற நீ என் மேல ரொம்ப நிறைய பாசம் வச்சிருக்க. அத ஃப்ரெண்டா யூஸ் பண்ணுடா. நம்ம காதலிக்க மட்டும் தான் செய்யணுமா? ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? நீ என் மேல வச்சிருக்க பாசத்தை ஃப்ரெண்ட்ல காட்டு. யாருடா வேணும்னா? உன் பாசத்தை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். அப்புறம் உனக்கு என்ன தாண்டா வேணும்? அஞ்சலி, இன்னொரு டைம் இப்படி பேசினா அவ்வளவுதான். எனக்கு நீ என்னைக்குமே காதலியா மட்டும்தான் வேணும். என்னைக்குமே உனக்கு நான் ஃப்ரெண்டு கிடையவே கிடையாது அஞ்சலி. அதே மாதிரி என்னைக்குமே நான் உனக்கு காதலியா வருவேன் கனவுல கூட நினைக்காத. உனக்கு என்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தோணுதோ அப்ப வந்தா போதும். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்ன பார்க்க வந்துடாதடா. இனிமே டெய்லி வருவேன் டார்லிங். உன் மனசை மாத்துறதுக்காக இனிமே டெய்லி வருவேன். முடிஞ்சா வந்து பாருடா. தயவு செஞ்சு கிளம்பு.
வரேன் டார்லிங், நாளைக்கு சந்திப்போம். நீ தப்பாலாம் நினைச்சுக்காத, நான் எதுவுமே பண்ணல டார்லிங். இது உங்களுக்குள்ள நீங்களா போட்டுருக்க சண்டை. இதுல நான் எதுவுமே பண்ணல. அந்த கடவுளே எனக்கு வாய்ப்பு தேடி கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நான் வரேன் டார்லிங். அப்புறம் திரும்பி ஐ லவ் யூ. டேய், ஐயோ என்னடா பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல நைட் நேரத்துல பேய் பிடிச்சிருச்சா இப்படி கத்துறான்? டேய் என்னடா பண்ற? மச்சான் கீழே விழுந்துற போறேன்டா. அதெல்லாம் விழுக மாட்டேனா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. என்னடா ஆச்சு, ஏன்டா ஹாப்பியா இருக்க? இன்னைக்கு நான் செத்தா கூட சந்தோஷப்படுவேன்டா. மச்சான் ஒரு நிமிஷம் கீழே இறக்கி விடுறியா? ஏன்டா மச்சான்? ஒண்ணுலடா போய் கத்தி வாங்கிட்டு வந்துடுற, உன்னை குத்தி கொண்டுறேன்டா. நீதான் செத்தா கூட பரவாயில்ல. நீ ஏன் நான் பேச்சுக்கு சொன்னேன்டா. டே எதுவா இருந்தாலும் இறக்கி விட்டு பேசுறா, கீழே போட்டுற போறடா. நான் ஹாப்பியா இருக்கேன்டா, உனக்கு புரியுதா புரியலையா? டே மச்சான் நல்லாவே புரியுது, தயவு செஞ்சு கீழே இறக்கி விடுறா. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமாடா? டே மச்சான் ஏன்டா? இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பிடா. அதுதான்டா ஏன்டா? தலை வலிக்குதுடா, சீக்கிரம் சொல்லி தொலைடா. டே மச்சான் அஞ்சலி சூர்யா விட்டுட்டு பிரிஞ்சுட்டாடா. அதுக்காடா இவ்வளவு சந்தோஷப்படுற? டே மச்சான் அந்த சந்தோஷம்லாம் உனக்கு புரியாதுடா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்டா. நான் ரொம்ப ஹாப்பி. டே நீ ஏதோ கற்பனையில இருக்கேன்னு நினைக்கிறேன்டா. நடக்காத விஷயத்த எதுவும் பேசிட்டு இருக்கலையே நீ. மச்சான் நடக்காத விஷயம்லாம் இல்லடா, இது உண்மைடா. அவ சூர்யாவை நினைச்சு அழுந்துட்டு இருக்காடா. சூர்யாவை விட்டுட்டு அவ போறாளாண்டா. இது எப்படா உனக்கு தெரியும்? அந்த ஜன்னல்ல நின்னு கேட்டுட்டு இருந்தேன்டா. வெக்கமே இல்லாம ஜன்னல்ல நின்னு எட்டி பாத்துட்டு இருந்திருக்க. இதுக்கு எதுக்குடா வெக்கம் மாடலாம்? ரொம்ப ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பி. ஐத்திய மாதிரி கத்திட்டு இருக்காத, வாய மூடு. அவ பிரிய போறான்னு அவதான் சொன்னால, நீயே ஏதாவது கற்பனையில சொல்லிட்டு இருக்கியாடா? அவ வாயால சொன்னாடா. நான் சூர்யா உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போயே ஆகணும்னு சொன்னாடா. என் 2 காதால வாங்கினேன்டா மச்சான். ஐயோ ஏன்டா பைத்திய மாதிரி சுத்துற? சரி வாடா வீட்டுக்கு போலாம். தூங்கிட்டு இருந்த என்ன வேணும்னே எழுப்பி நீ கூட்டிட்டு வந்துட்டடா. அடிச்சாலும் அடிச்சிருவேண்டா. என்னடா தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி விட்டு எதுக்குடா கூட்டிட்டு வந்த? ஏன்டா இப்படி இம்சை பண்ற? நான் கூட பயந்துட்டேன்டா. இப்பதான்டா ரொம்ப நிம்மதியா இருக்கேன். அஞ்சலி சூர்யா விட்டு போனதுக்கு அப்புறம் அஞ்சலி எனக்கு மட்டும் தான்டா. அவளை யாருக்கும் எங்கேயுமே விட்டு தர மாட்டேன்டா மச்சான். முதல்ல அவன் விட்டு தரணும்டா. அதுக்கு வாய கழுவுடா. கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க, நீ என்னடா வாய அடிச்சிட்டு இருக்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அவன் கிட்ட இருந்து இவ்வளவு பிரிக்கிறதுக்கு? இப்பதான் அதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு, அதையும் நீ கெடுத்தாலும் கெடுத்துருவ போலடா. என் உயிரை கொடுத்து நான் வேலை பார்த்திருக்கேன், உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்க. நீ அவ்வளவு சீக்கிரம் அஞ்சலி செத்து போக மாட்டா, போகவும் விட மாட்டேன்டா. இப்படியே சொல்லிட்டு நீ. அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே ஆகாதுடா. நான் இருக்கேன், நான் பாத்துக்குவேன் அவளை. அவ என் கூட வந்தானா ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவ அவளை. பாக்கலாம்டா பாக்கலாம். சரிடா மச்சான் தூங்க போலாடா, தூக்கமா வருதுடா. இப்போ ஒரு கேக் வாங்கிட்டு வந்தானே, கேக் வெட்டி கொண்டாடிடலாம்டா. செருப்பால அடிச்சுன்னு வையே, அவ்வளவுதான். உனக்கு இருக்க மனுஷனுக்கு தூக்க வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா இவன் கேக் வெட்டி சாப்பிட போறானா? ஏ மச்சான் இது ஒரு ஹாப்பியான விஷயம்டா. நீ ஒண்ணு கிளிக்க தேவையில்ல, மூடிட்டு கிளம்பி வந்துரு. உனக்கு சந்தோஷம் ஏண்டா புரிய மாட்டேங்குது? ஐத்தியம் முடிச்சிருச்சுன்னு தெரியுதுடா, புரியாமலே இருக்கட்டும்டா. என்னோட கஷ்டத்தையும் நீ இது பண்ணிடாதடா. அதனால சாமி தயவு செஞ்சு வாடா. உனக்கு தூக்கம் வரலன்னா எனக்கும் வராதுன்னு நினைச்சியாடா? நீ இப்படி பைத்தியம் மாதிரி உன் ஆளை பார்க்க வருவேன்னு வருவேன். எனக்கு யாரா இருக்கா? ஆசைப்படுற பொருள் நமக்கு கிடைக்கும் போது அதுல விட ஹாப்பி வேற என்னடா வேணும் நமக்கு? அதே மாதிரி தானடா அஞ்சலிக்கும் சூர்யா கிடைக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பால. அத மட்டும் மனசாட்சி நமக்கு எடுத்துட்டியடா. அவனை எனக்கு பேச சொன்ன, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச சொல்லல. அதான்டா நீ பேசினா கரெக்ட், நான் பேசினா தப்புன்னு தான்டா சொல்லுவேன். டே மச்சான் தயவு செஞ்சு வா, எனக்கு தூக்கமா வருதுடா. போலாம் மச்சான், இன்னைக்கு கண்ணை மூடுனாலே தூங்கிடுவேன்டா. நீ தூங்கிடுவ, என்ன தூங்க விட மாட்டிய? கிளம்பி வாடா. இவன் லவ் பண்ணி அந்த அஞ்சலியை கரெக்ட் பண்ணி அதுக்குள்ள நம்ம உயிர் போயிரும்பா. இன்னமும் நம்புறா இவனுக்கு அஞ்சலி தான்ட்டு. அந்த சூர்யா அவ்வளவு லேசா விட்டு தந்துருவானான்னு. அஞ்சலி ஒரு ஃப்ரெண்டா பாக்கலாம்ல, நம்ம சொன்னா ஏதாவது கத்துவான். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பாவம், தலைவலியில எவ்வளவு கஷ்டப்படுறா. இவனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட தலைவலியிலேயே விளையாடுவான். அந்த பொண்ணு தலைவலிய பார்த்து இவனுக்கு மனசு இறங்குதா. இந்த காதலிக்கிறேன்னா அந்த பொண்ணுக்காக எதை வேணாலும் செய்வான். நான் அந்த பொண்ணு கஷ்டப்படுத்த மாட்டான், அது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. கடவுளே அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாத்திருங்க, தயவு செஞ்சு இவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. இவங்கிட்ட சொன்னாலும் புரியாது. அந்த பொண்ணு சூர்யாவை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, அது கூட இவனுக்கு புரிய மாட்டேங்குது. கடைசியில சூர்யாக்காக அந்த பொண்ணு உயிரியே விட்டுட்டா என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் உட்காந்து அழுந்துட்டு இருப்பான். வந்துரும் நினைச்சிட்டு இருக்கானோ, என்னமோ பண்ணி தொலைவிட்டு இவன். டேய் மச்சான் என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? உன்கிட்ட புலம்புனா கேட்க மாட்டேன்னு சொல்லிதான் தனியா புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னதான்டா புலம்பிக்கிட்டு இருக்க? உனக்கெல்லாம் ஆள் இருக்கு, எனக்கு இல்லன்னு சொல்லி தாண்டா புலம்பிக்கிட்டு இருக்கேன். இது வயிற்றுச்சல்னு சொல்லுவாங்களே, புலம்பலுன்னு சொல்ல மாட்டாங்களே.
தெரியுதுல, வயிற்றுச்சலாவே வச்சுக்கோ. என்ன பண்றது, உனக்கெல்லாம் ஆள் இருக்கு, நீ நல்லா ஜாலியா சுத்துவ. எனக்கு அப்படியா? நம்மளெல்லாம் ஒரு பொண்ணு திருப்பி பாப்பாளா? முதல்ல பார்த்து பேசுவாளா? உனக்கு ஒரு பொண்ணு தானே, கரெக்ட் பண்ணி வச்சிடல விடு. அப்ப சாமி, நீ ஒரு புண்ணாக்கும் செய்ய தேவையில்லடா. நீ ஏதாவது செய்யறேன்ற பேர்ல செஞ்சு வர ஒரு பொண்ணு கூட விட்டாலும் விட்டுருவ போல. அதனால உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருடா மச்சான். என்னடா மச்சான், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டேன்? உன்னை பார்த்து இவ்வளவு சொன்னேன்னு பெருமைப்படு, இல்லாட்டா இன்னும் கழுவி ஊத்திருப்பேன். பெருமைப்பட்டுக்கோ. தயவு செஞ்சு இனிமே அந்த பொண்ணு பார்க்க வருதுன்னா நீ மட்டும் வாடா, என்ன மட்டும் கூப்பிட்டுட்டு வந்துடாதடா மச்சான். ஏன்னா மச்சான், நீயாச்சும் அந்த பொண்ணாச்சு, நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு எதுக்கு இதுக்குள்ள? அப்புறம் கடைசியில இந்த சூர்யா என்ன வந்து அடிப்பான்? எனக்கு இதெல்லாம் தேவையா? நான் இருக்கேன் உன் கூட. நீ இருக்கனால தான்டா அவன் வந்து அடிப்பான். நீ கவலைப்படாத மச்சான். நீ கொஞ்ச நேரம் இங்க நின்னுட்டு இருந்தாலும் நான் பைத்தியமாயிருவேண்டா. வாடா. சரிடா மச்சான், போலாம்டா. சாரி சூர்யா, உங்க விட்டு விலகுறதா சூர்யா நல்லதுன்னு தோணுது. இதுக்கு மேலே உங்க கூட இருந்தா உங்களையும் ஹர்ட் பண்ணிட்டு என்னையும் ஹர்ட் ஆயிருவானுன்னு தோணுது சூர்யா. அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதே பிரோஜனம் இல்லாம போயிரும் சூர்யா. நீங்களும் என்ன வெறுத்துடக்கூடாது, நானும் உங்களை வெறுத்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் சூர்யா. கடைசி வரைக்கும் நம்ம பிரிஞ்சிருந்தா கூட சந்தோஷமா இருப்போம் சூர்யா. ஆனா வெறுக்கிறது மட்டும் வந்துருச்சுன்னா என்னால வாழ முடியாது சூர்யா. இந்த உலகத்திலேயே நமக்கு பிடிச்சவங்க வெறுத்துருவாங்களோன்னு சொல்லியே பயந்தே சாகுவோம் சூர்யா. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள வெறுத்துட்டாங்கன்னு வைங்களேன் சூர்யா, இருக்க மாட்டாங்க சூர்யா. அந்த செகண்ட் இந்த உலகத்துல நம்ம ஏன் வாழணும்னு தோண ஆரம்பிச்சிரும் சூர்யா. ஆனா நான் வாழணும் உங்களை வெறுத்துடவே கூடாது சூர்யா. நீங்களும் என்ன வெறுத்துட கூடாது சூர்யா. அதுக்காக நம்ம பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது சூர்யா. செகண்ட் கூட உங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன். ஆனா இதுக்கு மேல இருக்கணும்னு கத்துக்கணும் சூர்யா. எனக்கு இந்த தலைவலி பிரச்சனை தீர்ற வரைக்கும் உங்களை விலகி விட்டு இருக்கலாம்னு யோசிக்கிறேன் சூர்யா. இந்த தலைவலிக்கு என்ன காரணம் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் சூர்யா. என்னை சுத்தி இருக்கவங்க, என் பக்கத்துல இருக்கவங்களையும் நான் ஹர்ட் பண்ண விரும்புறேன் சூர்யா. அவங்கள ஹர்ட் பண்றேன், ஆனா கடைசியில எனக்கு தான் சூர்யா மனசு ஃபுல்லா கஷ்டமா இருக்கு. தலைவலியில என்னென்னமோ பேசிடுறேன், எனக்கே ஒண்ணும் புரியல சூர்யா. அதுக்கப்புறம் உட்கார்ந்து கஷ்டப்படுறேன். இந்த உலகத்துல ஏன் வாழ்றேன்னா யோசிக்கிறேன் சூர்யா. அதை நான் யோசிக்க கூடாதுன்னா உங்களை, அக்காவை, மாமாவை விட்டுலாம் விலகி இருக்கணும்னு யோசிக்கிறேன் சூர்யா. அப்ப மட்டும்தான் சூர்யா எனக்குள்ள எந்த யோசனையும் வராது. ஆனா ரொம்ப ரொம்ப சாரி சூர்யா. நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை அஞ்சலி மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ மனசார சொல்லி இருக்க மாட்டேன்னு தெரியும், ஆனா நீ சொன்ன வார்த்தை என்னால தாங்க முடியல அஞ்சலி. ஒவ்வொரு செகண்டும் என் நெஞ்சை கிழிக்கிற மாதிரி இருக்கு அஞ்சலி. இதை யார்கிட்ட சொல்லி அழுகணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அஞ்சலி. ஆனா நெஞ்சு ஃபுல்லா புண்ணா இருக்கு அஞ்சலி. சொன்ன அந்த ஒரு வார்த்தை வேற யார் சொல்லியிருந்தாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். நீ சொல்லிட்டல அஞ்சலி. ஆனா நீ மனசார சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என் மனசை ஏத்துக்க மாட்டேங்குது அஞ்சலி. இந்த ஒரு செகண்டாவது நீ என்னை விட்டுட்டு போயிருவியோன்னு தோணுது அஞ்சலி. நீங்க இல்லாம இந்த உலகத்துல நான் எப்படி அஞ்சலி இருப்பேன்? நீ இல்லன்னு நான் இல்ல அஞ்சலி. எப்ப நீ என் மனசுக்குள்ள வந்தியோ அப்பவே நீ இல்லாம நான் இல்லன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அஞ்சலி. ஆனா நீ அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டல அஞ்சலி. நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு மட்டும்தான் இருக்கு. திரும்பி உன் கூட பேச வந்தா நீ என்ன ஹர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீ உனக்குள்ளேயே ஹர்ட் ஆயிக்குவியோன்னு தோணுது அஞ்சலி. என்னமோ நான் தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் அஞ்சலி. அதை கண்டுபிடிச்சு உன் பிரச்சனையை நான் தீக்கிறேன் அஞ்சலி. இப்ப நான் உன்கிட்ட பேச வந்தா நீ கோவதாப்படுவ. இந்த சூர்யா உனக்காக எப்போதுமே காத்துட்டு இருப்பான். உன்னை நான் எப்போதும் வெறுத்துட மாட்டேன். இந்த சூர்யா உனக்காக மட்டுமே வாழுவான். ஐ லவ் யூ அஞ்சலி. உனக்காக மட்டும்தான் சூர்யா நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை தவிர யாரும் என் மனசுக்குள்ள வர முடியாது சூர்யா. கொஞ்ச நாள் விலகி நான் இருந்தாலுமே உனக்காக மட்டுமே இந்த அஞ்சலி உயிர் வாழ்வேன் சூர்யா. எந்த செகண்டுமே உன்னை ஒரு செகண்ட் மறக்க மாட்டேன் சூர்யா. உனக்காக மட்டும்தான் சூர்யா அந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன். இன்னுயிர் நாடி நீதானடா. நீ இல்லை என்றால் நான் என்னாகுவேன். என் சுவாசம் நீதானடா. உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன். இன்னுயிர் நாடி நீதானடா. உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன். என்னுயிர் நாடி நீதானடி. நீ இல்லை என்றால் நான் என்னாகுவேன். என் சுவாசம் நீதானடி. உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன். என்னுயிர் நாடி நீதானடி. நான் பண்றது தப்புன்னு எனக்கே தெரியும். நீ எவ்வளவு அழுகுறன்னு எனக்கும் புரியுதுமா. ஆனா நான் உனக்கு ஹெல்ப் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ நல்லபடியா வாழணும்னு நினைச்சுதான் இந்த அண்ணன் நினைச்சிட்டு இருக்கேன்டா. இந்த வருணுக்காகலாம் நீ அழுகாத அஞ்சலி. சூர்யா என்ன பிரச்சனைன்னு கண்டிப்பா ஒரு நாள் கண்டுபிடிப்பான்.
அது வரைக்கும் நான் உனக்கு துணையா நிப்பேன் அஞ்சலி. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாத்திரையை நானும் கம்மி பண்ணிட்டு தான் இருக்கேன் அஞ்சலி. நான் முழுசா என்னால கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டா தெரியல அஞ்சலி. ஆனா சூர்யா கண்டுபிடிக்கிற வரைக்கும் உனக்கு துணையா நான் இருப்பேன் அஞ்சலி. சப்போஸ் நான் அதை பண்ணேன்னு வச்சுக்கோயே, இவன் வேற யாரையாவது வச்சு பண்ணுவான். முடிஞ்ச அளவுக்கு இந்த அண்ணனை மன்னிச்சிருமா அஞ்சலி. ரொம்ப தலைவலிக்கும்னு நினைக்கிறேன். நீ அழுகிறத நானும் பாக்குறேன்டா. ஆனா இதை நான் மொத்தமா நிறுத்திட்டேன்னு வையே, இவன் வேற யாரையாவது வச்சு வேற ஏதாவது பிளான் போடுவான். உன்னை அடையறதுக்கு இவன் எந்த லெவலுக்கு போறதுக்கு வேணாலும் முடிவுல இருக்கான். அதனால இந்த அண்ணனை மன்னிச்சிடுறா. கவலைப்படாத, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாத்திரையை உனக்கு கம்மி பண்ணியே நான் கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் தலைவலிக்கும். ஆனா உன் கோவத்தை மட்டும் என்னால கம்மி பண்ண முடியாதுமா. அந்த மாத்திரையை கொஞ்சமா போட்டாலே கோவம் வருமா. என்ன வார்த்தை பேசுறேன்னு கூட உனக்கே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நீ கொஞ்ச நாள் சூர்யா விட்டு தனியாவே இரு. ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்லமா. இந்த வருணை நான் ஏதாவது பண்ண ட்ரை பண்றேமா. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற போது நான் கைவிட்டுருவேன், நான் கைவிட மாட்டேமா. உனக்காக என்னைக்குமே இந்த அண்ணன் துணையாதாமா இருப்பேன். டேய் என்னடா தனியா பேசிட்டு இருக்க, போலாம்டா. எப்படி அஞ்சலி உன்கிட்ட வருவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா மச்சான். அதெல்லாம் வருவா, நான் பாத்துக்கிறேன். அதான் எப்படின்னு சொல்லுடா. எந்த பிளானா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுறா. அப்பதான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும்டா. கண்டிப்பாடா மச்சான், உன்கிட்ட சொல்லாமையா, உன்கிட்ட சொல்லிடுறேன்டா. சரிடா மச்சான், போலாம்டா. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்